Hi friends, welcome to our channel. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நான் புதுசா குலோப் ஜாம் ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன், அதாவது வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 பாக்கெட் ஆச்சி குலோப் ஜாம் மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா சலிச்சிக்கணும். ஏன்னா சலிச்சாதான் அதில் ஏதாவது இருக்கா, தூசி ஏதாவது சம்திங் கூடு பிடிச்சிருக்கு அந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பேஞ்சிட்டேன் நல்லா. எப்படின்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பேஞ்சிட்டாச்சு. ஸோ நல்லா பேஞ்சதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு பதம் வந்ததுக்கப்புறமா லைட்டாக அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம், 1 ஸ்பூனு. எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க. 2 பேருமே செம்ம அடம் பண்ணாங்க. வாங்கி 1 மாதம் ஆயிடுச்சு. இந்த பாக்கெட்டு ஃப்ரிட்ஜ்லேயே இருந்துச்சு. பார்க்கும்போதுலாம் எப்போம்மா செஞ்சு தருவீங்கன்னுட்டே இருந்தாங்க. எனக்கு செய்ய தெரியாதுன்றது அதுங்களுக்கு தெரியல. ஸோ பாவம் கேட்குதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மா கிட்ட அப்புறம் யூடியூப் சேனல்லலாம் பார்த்தேன். பார்த்துட்டு என்னதான் யூடியூப் சேனல் பார்த்தாலும் நம்ம அம்மா சொல்கிற டிப்ஸ் அது வேறு தான் இல்லைங்களா. ஸோ கேட்டுட்டு சரி பண்ணலாமே, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், நம்ம வீட்டில் தானே பண்ணுறோம், நம்ம பிள்ளைங்க தானே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ நல்லா தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஸோ நல்லா தான் வந்திருக்கு. ஓகே தான். என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணவங்களுக்கு இந்தளவுக்கு வருமா அப்படின்றதே தெரியல. அந்தளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. ஒரு 2-3 குலோப் ஜாம் மட்டும் உடஞ்சிருச்சு. ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா பேஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக பேய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு உருண்டை நல்லா வரும். ஸோ நெய்யை ஊற்றிட்டு நல்லா பேஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கும் போது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் நல்லா பேய்ங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா சாஃப்டாக உருட்டி பேய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு உருண்டை பிடிக்கும் போது நல்லா பால் மாதிரி எந்த கிராச்சும் இல்லாமல் வரும். ஸோ அந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்காக சப்பாத்தி மாவு மாதிரி போட்டு அடிக்கலாம் கூடாது. நல்லா கையிலேயே பேஞ்சு விடுங்க. நான் சுகர் கம்மியாக தாங்க எடுத்துக்கிட்டேன். ஏன்னா குட்டீஸுங்கன்றனால சளி பிடிச்சிச்சின்னா, அதுவும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் சளி பிடிச்சிச்சின்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டேன் சுகரு. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்கள் வீட்டில் 2 வாளுங்க இருக்காங்க. ஸோ அந்த வாளுங்களோட வடம் தாங்க முடியாமல் தான் செஞ்சேன். உருண்டை நீங்கள் கொஞ்சம் சின்னதாக பிடிச்சிக்கோங்க, பெருசாக பிடிக்க வேணாம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக பிடிச்சிங்கன்னா அது கிராச்சஸ் ஆகுது, அப்புறம் வேக மாட்டேங்குது சீக்கிரம். அப்புறம் ஜீராவில் போடும் போது உங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, ஜீராவில் போடும் போது நல்லா உப்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு பிளேட்டில் உருண்டையாக பிடிச்சி நல்லா உள்ளங்கையில் வச்சு உருண்டை பிடிங்க. 2 உள்ளங்கையும் சேர்த்தி நடுவில் வச்சு உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். பிடிச்சி எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம ஜீராவை காய்ச்சிட வேண்டியதான். ஸோ நான் எந்த கப்பில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஜீரா அது சர்க்கரையை நான் எடுத்துகிட்ட கப்பில் 1.25 கப்பு சுகர் எடுத்துக்கிட்டேன். 1.25 கப் வாட்டர் எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம கம்பி பதம்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு கொதி 2 கொதி வந்துச்சுன்னா போதும். நமக்கு ஈஸி தான் குலோப் ஜாமுங்க, ரொம்ப ஈஸி. நம்ம மாவுமே எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. கடையில் 2 பாக்கெட் வாங்குகிறோம், சர்க்கரையோட பாவு காய்ச்சிரும். அதுவும் ஒரு 2 கரண்டி, அந்த குழிக்கரண்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கரண்டியில் ஒரு 2 கரண்டி இல்லைனா 3 கரண்டி எண்ணெய் இருந்தாலே போதும். எண்ணெயும் பிடிக்காது, அதுலேயே மீதி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 1.25 கப் எடுத்திருக்கேன் சுகரு. அது எந்த கப்பில் நீங்கள் 1.25 கப் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.25 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் 2 கப்னா 2 கப் ஊற்றிக்கோங்க, 2.25 கப்னா 2.25 கப் ஊற்றிக்கோங்க வாட்ரு, ஓகேங்களா. நல்லா ஊற்றிட்டு காய்ச்சிடுங்க ஜீரா பதத்துக்கு, அவ்வளோதான். இது நம்ம ரொம்ப காய்ச்சணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த சுகர் கரைஞ்சி ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடலாம். நம்ம சூடாக இருக்கும் போதே நம்ம குலோப் ஜாமை பொரித்து எடுத்து உள்ளே சூடாக ஜீரா இருக்கும் போதே போட்டுறணும். ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் ஒரு 1/2 hourலாம் ஊறிடும். அது வேறு குட்டீஸுங்களா, எப்படா மம்மி செஞ்சு முடிப்பாங்க, நம்ம எடுத்து வாய்க்குள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சுங்க பக்கத்துலேயே இருந்துட்டு. எனக்கே ஒரு பயம் மனசுக்குள்ள, ஐயோ நல்லா வந்துடணும், சாப்பிட்ற அளவுக்காவது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஏமாந்துருங்க சின்ன பிள்ளைங்க, நல்லா வரல அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதனால கொஞ்சம் ஏமாந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்தேன். ஸோ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றியாச்சு. காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 டெஸ்ட்டுக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும் போடுவேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்தோடனையும் நிறுத்திட வேண்டியதான், அவ்வளோதான் அந்த பதம். ஸோ எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டு செக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பால் சூப்பராக வந்துருச்சு.
நல்லா எந்த ஸ்க்ராட்சும் இல்லாமல் சூப்பராக வந்துருச்சு. நானும் உடனே சந்தோஷப்பட்டேன். வாவ் சூப்பர், இப்படி தான் வரும் போல் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டேன். பட் அது கிடையாது, அடுத்தது தான் ட்விஸ்ட்டே. இது வந்து பொன்னிறமாக ஆனோனையும் எடுத்துடலாம். கொஞ்சம் சின்ன பாலாக இருக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் உள்ளே வெந்துக்குங்க. நான் கொஞ்சம் பெருசாக பிடிச்சதுனால வேகிறதுக்கு வந்து மேலே பொன்னிறமாக ஆயிடுச்சு, பட் உள்ளே வந்து கொஞ்சம் வேகாமல் தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன பாலாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வேகிறதுக்கும் சரி ஜீராவில் போடுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து ஜீரா கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு அந்த ஒவ்வொரு குலோப் ஜாமுக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. பத்தாத ஜீரா தான், சுகருமே கம்மி தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ஓகேனா, குழந்தைங்க இருக்காங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. குழந்தைங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்தியே சுகர் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ போட்டாச்சு, ஒன்று போட்டேன். இப்போ அடுத்தது தான் எல்லாத்தையும் போட்டு எடுத்து பொரிச்சு அதில் அடுத்து போடுறது தான் கொஞ்சம் நிறையா போடுவேன். பையன் பாருங்கள், கால் தெரியுது, பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்ருக்கான். எப்படி இருக்குது, எப்போ மம்மி செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேறு 1/2 hour கழித்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஐயோ 1/2 hour நாங்கள் சூடு ஊதி ஊதி சாப்பிட்டுக்குறோம் மம்மி அப்படின்ச்சிங்க. நோ, அப்படிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. வீட்லேயே இருந்துட்டு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கேயும் வெளியில் போயிடாதீங்க. வெளியில் போனீங்கன்னா டபுள் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ எங்கேயும் வெளியில் போயிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். போட்டு பொரிச்சு எடுத்து ஜீராவில் போட்டால் நமக்கு குலோப்ஜாம் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி அரிக்கரண்டி வச்சுக்கோங்க, ஈஸி. அப்படியே எடுத்து அள்ளிடலாம். இல்லைனா கொஞ்சம் நேரம் வேகலைனா கூட அதுக்குள்ளேயே வச்சுருந்து நம்ம வேக வைக்கலாம். அதுக்கெலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கரண்டி. ஸோ அதனால் இது வீட்டில் இருந்துச்சுன்னா ஈஸி. இதுக்குன்னு இல்லை, போண்டா போடுறதுக்கு இந்த மாதிரி எது பண்ணுறதா இருந்தாலும், ஏதாவது இப்போ பொரிக்கிறது வடவும் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கரண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான், அதை பாருங்கள் தெரியும் உங்களுக்கு, லைட்டாக வெடிச்சிருக்கிறது 1 or 2, ரொம்பலாம் இல்லை பால். ஸோ 1 or 2 மட்டும்தான் அந்த மாதிரி கோடு விழுந்துருந்துச்சு. பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இருந்தாலும் நமக்கு ரவுண்டாக இருந்தால் அழகாக இருக்கும் இல்லையா, பாலாக இருந்தால். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். பட் ஃபஸ்ட் டைம் இது ஓகே தான். ஃபஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷனுக்கு இந்தளவுக்கு வந்திருக்கே, நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தளவுக்கு வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.